அழகாஷ் இந்த உலகத்துல இப்படி எல்லாம் இருக்கான்னு யோசிக்கிற டாப் 5 விஷயங்களை போய் பார்க்க போறோம். இது நம்பர் 1 கிட்ட ஷாக் ஆயிருவீங்க. நம்பர் 5, நம்ம உடலே வலிமையான தசை பகுதி என்னன்னு கேட்டா எல்லாருமே கை காலின் தசை பகுதி தான் சொல்லுவீங்க. ஆனா நீங்க நினைக்கிறது பிள்ளை. இதுக்கு சரியான ஆன்சர் நாக்கு தான். எப்படின்னு கேட்டா நம்ம உடலே புவியீர்ப்பு எதிரான நடக்கக்கூடிய ஒரே சதை பகுதி நாக்கு தான். அது மட்டுமின்றி பாக்டீரியாவே அழிக்கும். நீங்க சாப்பிடுகிற உறுப்பு, இனிப்பு, கசவு போன்றவற்றை தாக்கக்கூடிய ஒரே பகுதி நாக்கு தான். நம்பர் 4, நீங்க எல்லாம் எப்படி தூங்குவீங்க? என்னடா கேள்வி இது? கண்ணை மூடிக்கிட்டு தூங்குவேன்னு சொல்லுவீங்க. சில விலங்கு கண்ணை திறந்து தூங்கும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரு கண்ணை மூடி ஒரு கண்ணை திறந்து தூங்கும் ஒரு விலங்கை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். டொல்பின் தானே. எங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஏன் அப்படி தூங்குதுன்னு தெரியுமா? ஏன்னா அது 2 கண்களையும் மூடினால் மூளை செயலிழந்து விடுமா. அதனால மூச்சு திணறல் ஏற்பட்டு செத்துருமா. நம்பர் 3, நீங்க நிலாவுக்கு போனா எப்படி இருக்கும்? ஈர்ப்பு விசை குறைவாக இருக்கும்னா ஜொலியா பன் பண்ணலாம். அப்படி பன் பண்ண நிலாவுக்கெல்லாம் போக தேவையில்லைங்க. பாஸ்போர்ட் மட்டும் இருந்தா போதும். கனடால அட்சன் என்னும் இடத்தில் உலகத்தில் எங்கும் இல்லாத அளவிற்கு மிகவும் குறைவாக ஈர்ப்பு விசை இருக்கின்றது. இதற்கு காரணம் பனிக்கட்டி உருகியதால் பூமியின் நிறையில் சிறிய மாற்றம் ஏற்பட்டு ஈர்ப்பு விசை குறைந்திருக்கும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. நம்பர் 2, 29 நாட்கள் கொண்ட மாசம் பிப்ரவரின்னு தெரியும். ஏன் அதுல 29 நாட்கள் இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா ஒரு வருடத்தில் 365.2564 நாட்கள் உண்டு. இதில் காணப்படும் 2564 ஆனது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அதாவது லீப் ஆண்டில் ஒரு நாளாக மாறி பிப்ரவரி 29ஆக வருகின்றது. நம்பர் 1 பார்க்க தமிழ் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்பர் 1, நீங்க எல்லாரும் நினைத்திருப்பீங்க வானத்தில் காணப்படும் மேகங்கள் பஞ்சு மாதிரி இருக்கும், பாரமே இருக்காதுன்னு. ஆனா இந்த விஷயத்தை கேட்ட ஷாக் ஆயிடுவீங்க. ஏன்னா மேகம் கிட்டத்தட்ட 55 லட்சம் கிலோ இருக்குமா. காரணம் எல்லா மேகத்துக்கு இடையே அதிக நீர்த்துளிகள் இருக்கும். இதுதான் நமக்கு மழையாக பெய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்ன சொல்லிக்கொண்டு அடுத்த வேலையை சந்திக்கலாம். பாய்.